வரவேற்றுக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். அம்மா, மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும், இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய அன்பு உள்ளங்களுக்கும் எனது பணிவான காலை மாலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்று நமக்கு பஞ்சேந்திரிய தவத்தினை மிகச் சிறப்பாக வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு உண்மை ஒன்றை வழிபடுதல். இயற்கையில மனிதனை தவிர மற்ற உயிரினங்கள் அனைத்துமே முறையாக வாழ்க்கைய நடத்துது. ஆனா மனித இனம் மட்டும்தான் முறையாக வாழவில்லை. வாழ்க்கையை பற்றி உளவியல் நிபுணர் காரல் ஜங் என்பவர் என்ன சொல்றாருன்னா, மனிதன் ஒரு சாதாரண ஜீவனாக வாழ்ந்து மடியக்கூடாது. சாதாரண ஜீவனாக வாழ்வது இருட்டுல வாழ்றதுக்கு ஒப்பாகும். எனவே சாதாரண ஜீவனாக வாழ்வதால் ஏற்படுகின்ற அந்த இருட்டுல விளக்கை ஏற்றுவதுதான் மனித பிறவியோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்றாரு. இருட்டுல விளக்கை ஏற்றுனா வெளிச்சம் வரும். அதாவது மனிதன் ஞானம் பெற்று மூலத்தை பார்க்கவும் வாழ வேண்டும். மனித வாழ்வு ஞான வாழ்வு அப்படிங்கிறதுனால மனிதன் எப்படி வேண்டுமானாலும் வாழ முடியாது. ஒழுக்கமான வாழ்வைத்தான் அவன் வாழ வேண்டும். அதைத்தான் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்க்கை நெறி அப்படின்னு சொல்றாரு. அது உலக மக்கள் அனைவருக்குமே பொதுவானது அப்படிங்கிறதுனால அத உலக சமுதாய வாழ்க்கை நெறி அப்படின்னு சொல்றாரு. மனித குலம் முயன்றால் வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கும். இந்த அடிப்படைய மனதுல வைத்துக்கொண்டு தனி மனித வாழ்வின் மேம்பாட்டிற்கு திட்டங்களாகவும் உலக சமுதாய மேம்பாட்டிற்குரிய சீர்திருத்த வாழ்க்கை முறைகளாகவும் தொகுத்து வேதாத்திரியம் என்னும் 14 வாழ்க்கை நலத்தையும் திட்டங்களாக மகரிஷி அருளி இருக்கிறாங்க. அந்த 14 திட்டங்களையும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேராசிரியர்கள் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தாங்க. அந்த வகையில இன்னைக்கு நாம 14வது திட்டமான பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல்ன்ற திட்டத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். நம்ம இந்த ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரி நம்முடைய வீட்டோட வெளிப்புறத்தை நாம ரொம்ப அழகா நேர்த்தியா அழகுபடுத்துறோம். வெளிப்புறத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த பிரயத்தனத்தை நமக்கு உட்புறமாக உள்ள ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு செய்கிறோமா? அதுக்காகத்தான் அந்தந்த காலகட்டத்துல மதங்கள் பல தோன்றி மக்களை நல்வழிப்படுத்திட்டே வந்தாங்க. ஆனா இடைப்பட்ட காலகட்டத்துல என்னாச்சுன்னா கடவுளோட பெயராலேயே பல பொய் கதைகளும் பரித்துண்ணல் முறையும் தொடர்ந்து பரவிய போது மதங்களோட பெயராலேயே பல போர்களும் நடந்துச்சு. எத்தனையோ காலமாக கடவுளை பற்றிய கற்பனைகளும் அதற்காக ஏற்படுத்தி கொண்ட சடங்குகளும் மக்களிடையே போராட்டம் பிணக்கு போர் இதைத்தான் ஏற்படுத்திட்டே இருந்தது. உண்மையான கடவுள் நிலைய இந்த விஞ்ஞான யுகத்துல மக்களுக்கு உணர்த்தி அனைவரும் உய்வதற்கு வழிகாட்ட வேண்டியது மத தலைவர்களோட கடமை. இதைத்தான் மகரிஷி தம் கவிதையில அற்புதமா குறிப்பிட்டிருக்காங்க. உலக மக்கள் பண்பாடு உருக்குலைந்து போச்சு. ஒவ்வொருவரும் பிறர்க்கு பகைவராகின்றார்கள். பல மதத்து தலைவர்களும் கூடி ஓர் அரங்கில் பற்றற்று தெய்வ நிலை தேர்ந்தெடுக்க வேண்டும். நில உலகில் உள்ள ஆட்சி தலைவரெல்லாம் கூடி நேர்மையான ஆட்சி முறை வகுத்திடல் வேண்டும். பல காலமாய் வாழும் மனித குலம் வாழ்வில் பண்பாட்டின் அடித்தளமாய் நீதி தேர வேண்டும்னு ஞானக்களஞ்சியத்துல அற்புதமா இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது உண்மையான இறைநிலையை அறிவதற்கு ஒரே தெய்வம் அப்படிங்கிற கருத்துக்கு மனித குலம் வரணும்னு இந்த கவியில கொடுத்திருக்கிறாங்க. இதைத்தான் மகாகவி பாரதியாரும் தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் உய்வதனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளானது தெய்வம் சொல்றாரு. மேலும் பாரதியார் 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால் 1000 வேதம் அறிவொன்றே தெய்வம்
தெய்வம் உண்டாமெனல் கேளீரோ அப்படின்னு சொல்றாரு. இதைத்தான் திருமூலரும் திருமந்திரத்துல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மகரிஷி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம உலக பேரறிஞர்கள், சிந்தனையாளர்கள், மத தலைவர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி கடவுள் ஒன்றுதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டா, அந்த முடிவை அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு உள்ள மதங்கள் எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரே கடவுள், ஒரே அறநெறி முறை அப்படின்னு உலக பொதுவான ஒரு அருள்நெறி சமயத்தை நாம உருவாக்கிக்கணும். இதன் மூலம் வயது வந்த சிந்திக்கும் ஆற்றல் உள்ள மக்கள் எல்லாருமே அறிவில் ஆன்மீக பேரொளி பெற்று பிறவி பயனை நம்ம வாழ்வின் நோக்கத்தை எதற்காக வந்திருக்கிறோமோ அந்த பிறவி பயனை முழுமையா அனுபவிக்க முடியும். அனைத்து மதங்களோட உட்கருத்தும் ஒன்றுதான் அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம்னா உலக சமாதானம் விரைவில் வந்துவிடும்னு மகரிஷி சொல்றாங்க. மகரிஷிட்ட கேட்டாங்களாம், நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ மகரிஷி சொல்றாங்க, இந்து மதத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கை, கிறிஸ்தவ மதத்துல இருக்கக்கூடிய தொண்டு உள்ளம், இஸ்லாமிய மதத்துல உள்ள தொழுகை, ஜைன மதத்துல உள்ள ஜீவகாருண்யம், புத்த மதத்துல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி, இவை எல்லாம் அடங்கியதுதான் என்னோட மதம்னு ஆழமான கருத்துக்கள் அடங்கிய பதில சொன்ன போதிலும் எல்லா மதங்களின் சாரமும் ஒன்றே அப்படிங்கிறது மகரிஷி அவங்களோட கருத்து. மதங்களின் சாரமாக மகரிஷி ஒரு 5 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்றாங்க. முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தவம், ஆராய்ச்சி இவற்றால் இறை உணர்வு பெற்று அறிவில் முழுமை பேறு அடைதல். நாம தொடர்ந்து தவம் செய்யணும், ஆராய்ச்சியில ஈடுபடணும். அப்போ தவத்துல மகரிஷி நமக்கு அற்புதமா 9 வகையான தவங்களை கொடுத்திருக்கிறாங்க. அதிலையும் இந்த கடவுள்ல நமக்குள்ளே இருக்கிறார், அதை தேடி எங்கேயும் அலைய வேண்டாம்னு இப்ப பாரதியார் சொல்லி இருக்கிறாரு. மகரிஷி கவியில அழகா குறிப்பிட்டிருக்காங்க. அதை நாம உணரக்கூடிய வகையில படிப்படியா மகரிஷி கொடுத்திருக்காங்க. முதல்ல நம்மளை நாம சரிப்படுத்திட்டு அந்த 5 புலன்களையும் அடக்கிறதுக்கான பயிற்சியையும் அப்படி படிப்படியா கொடுத்து கடைசியா அந்த பிரம்மஞான பயிற்சியிலையும் இறைநிலை தவம்னு அற்புதமான ஒரு தவத்தை குறிப்பிட்டு இந்த தலைப்பை உணர வச்சிருக்கிறாங்க. இறைநிலை தவத்துல நாம என்ன செய்யறோம்? மனதை விரித்து அந்த எல்லையற்ற பரவெளியோடு இறைநிலையோட இணைத்து கொண்டுதான் தவம் ஆற்றுறோம். இந்த பரவெளியோட மனம் விரிந்து அடிக்கடி பழக பழக தன் மூலமான இறைநிலையோட ஒன்றி இருக்க முடியுது. இறைநிலையில இருந்துதான் அந்த இறைத்துகள், அடுத்து விண்ணு, பஞ்சபூதங்கள், உயிரினங்கள், கடைசியில மனிதனாக வந்ததும் அந்த இறைநிலைதான். இந்த தன்மாற்ற வரலாற்றை உணர்வாக பெறுவதுதான் அந்த இறைநிலை தவம். அப்போ அதுக்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, இறைவன் நிலையை எந்தெந்த இடத்துல எப்படி சொல்லி இருந்தாலும் இறைநிலை ஒன்றுதான். அது சுத்த வெளி, அது உருவமற்றது, எங்குமே நிரம்பி இருக்கிறது. அணுக்களுக்கு உள்ளேயும் அண்டத்துக்குள்ளேயும் இருப்பதும் இறைநிலைதான். நமக்குள்ள இருக்கிறதும் இறைநிலைதான். இப்போ நமக்குள்ள இறைநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாம் வல்ல இறைநிலை என்பது சுத்த வெளி. அத ஒண்ணுமில்ல அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது எல்லாவற்றையும் விட வலிமையா இருக்கு. அதத்தான் தூய வெளி, இறைவெளி, எல்லாம் வல்ல முழு முதற் பொருள் அப்படின்னு சொல்றோம். அதுதான் ஆல்மைட்டின்னு நாம ஆங்கிலத்துல குறிப்பிடுறோம். அப்போ இந்த காட்சியில பேரியக்க மண்டலம் முழுமையும் இறை துகள்கள் என்னும் காந்த ஆற்றலால நிரம்பி இருக்கிறது. நம்ம இறைநிலை தவத்துல பண்ணுவோம். அப்போ இந்த காந்த ஆற்றல் தான் மனமாகவும் இயங்குறதால ஒரு ஜீவனோட மனமானது அந்த பேரியக்க மண்டலத்தோடும் எல்லா ஜீவன்களோடும் இணைத்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமா எல்லாரோட கருமையங்களும் தனித்தனியா இயங்கி கொண்டிருந்தாலும் அவை இணைந்து ஒரே கோர்வையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய உணர்வும் அறிவும் பல்லாயிரம் அலைகளுக்கு அடித்தளமான கடல் நீர் போன்று ஒன்றாகவே இருக்கிறது அகக்காட்சியாக தெரியுது. அப்போ இந்த காட்சியில தான் மனித மனம் நாம இப்படி அந்த பரவெளியோடு நம்மள தினந்தோறும் இணைத்து கொண்டு அந்த இறைநிலை தவத்தை செய்யும் போது இந்த உண்மை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா புலப்பட ஆரம்பிக்கும். அந்த அகக்காட்சியில தான் மனித மனமானது இந்த மதம், அரசியல், பொருளுடைமை, இந்த பற்றுதல்ல இருந்தெல்லாம் விடுபட்டு ஒன்றாக இணைந்து அன்பும் கருணையும் மலர்ச்சி பெற்ற
பேரறிவாக ஒளிவிட்டு வீசும். இதுதான் மனிதனுடைய முழுமை பேரு, இறைநிலையோட சரித்திரம் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி இந்த இறைநிலை தவத்துல. அப்போ இந்த தவத்தை நாம தினந்தோறும் செய்ய செய்ய நம்மளோட மனம் அந்த இறைநிலையோட ஒன்றி இணைந்து விடுகிறது, அந்த முழுமை பேறு அடைகிறது. மற்ற உயிர்கள் மேல நமக்கு அன்பும் கருணையும் உண்டாகிறது. அப்போ அந்த முதல் பாயிண்ட் மகரிஷி குறிப்பிடுறது அந்த உலக அருள் நெறி சமயம் அப்படிங்கிறதுல அந்த தவம் ஆராய்ச்சி. இதனால நம்ம இறையுணர்வு பெற்று அறிவுல முழுமை பேறு அடையணும். அதுக்கு நாம இந்த இறைநிலை தவத்தை தினந்தோறும் இல்லைன்னாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது நாம கண்டிப்பா செய்யணும். அடுத்த 2வது பாயிண்டா மகரிஷி குறிப்பிடுறது மனித குலம் அனைத்தையும் மதித்து போற்றுவது. நாம இந்த இறைநிலையோட ஒன்றி ஒன்றி தவம் செஞ்சு அன்பும் கருணையும் மேலோங்க ஆரம்பிச்சா நாம எல்லாத்தையும் மதிக்க ஆரம்பிச்சுவோம். எதை பார்த்தாலும் அதுல இறைநிலையோட தன்மை இருக்குது அப்படிங்கிற உண்மை நமக்கு தெள்ள தெளிவா புரிய ஆரம்பிச்சிடும். 3வது பாயிண்டா மகரிஷி குறிப்பிடுறது தற்காலத்திலோ பிற்காலத்திலோ தனக்கோ பிறருக்கோ தீங்கு விளைவிக்காத செயலை செய்யணும். நமக்கு ஃபார்முலாவே கொடுத்துட்டாங்க மகரிஷி ஒழுக்கத்துக்கு. அப்போ நமக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும்போதே இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அது நல்லதா இருந்தா அதை செயல்படுத்துறதுக்கான முயற்சியை செய்யணும், அப்படி இல்லைன்னா அதை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. 4வது விஷயமா மகரிஷி குறிப்பிடுறது இந்த அருள்நெறி சமயத்துல தனக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் தொண்டாற்றணும். தான் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகுக்கு ஆற்றும் கடமை முறையே முக்கியம், ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்த்து கொள்ளணும். அப்போ நாம இந்த அளவுல முதல்ல நம்மள நாம சரி பண்ணிட்டு அடுத்து குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நம்மளோட செய்கைகள் மூலமாக குடும்பத்துல இருக்கிறவங்களும் இந்த பயிற்சிகளை செய்து அடுத்து ஊருக்கு உலகத்துக்குன்னு நம்ம தொண்டாற்றி இன்பம் காணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 5வது பாயிண்டா மகரிஷி குறிப்பிடுறது மற்றவர்களோட துன்பத்தை போக்குவதற்கு உதவி புரிவது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உலக பொது அருள்நெறி சமயம்னு இந்த 5 விஷயத்த குறிப்பிடுறாங்க. இந்த 5 விஷயமும் ஒன்னா வர மாதிரி ஒரு சின்ன கதையை நாம இப்போ பார்க்கலாம். இந்த கதையோட கதாநாயகி சிவபாக்கியம் அம்மா. அவங்க அமெரிக்கால ஒரு முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க. அமெரிக்கால முதியோர் இல்லத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா அங்க அது ரொம்ப காஸ்ட்லி. ஆனா இந்த சிவபாக்கியம் அம்மாக்கு இருக்கிற அந்த முதியோர் இல்லம் இருக்கிறதுலயே கொஞ்சம் வசதியான இல்லமும் கூட. அவங்களுக்கென்று அங்க ஒரு தனி அறை கொடுத்திருக்காங்க. வேண்டுமானா அவங்க அங்க சமைச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த முதியோர் இல்லத்துக்கு கீழே ஒரு மாலும் இருக்கு. அவங்க போய் ஏதாவது வேணும்னா அங்க போய் வாங்கிக்கலாம். அங்கேயே சாப்பிடுறதுனா கூட சாப்பிட்டுக்கலாம். சிவபாக்கியம் அம்மாவோட மகா அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தவிர அங்க தங்குறதுக்கு உணவுக்கு இவங்கள தினம் டாக்டர் பரிசோதிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க மகாதான் பணம் கட்டிட்டு இருக்காங்க. ஆனா சிவபாக்கியம் அம்மா அந்த கார்டை இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. அவங்களுக்குன்னு எந்த ஒரு செலவும் இல்லை. ஆனா ஒரு நினைவு மட்டும் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. என்றாவது ஒரு நாள் என்னோட மகளோ மருமகனோ பேரனோ பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற நினைவோட மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பேரனோட பேரு ஆபிரகாம்னு வச்சிருக்காங்க. அது யாழ்ப்பாணக்காரர். இந்த அம்மா யாழ்ப்பாணத்துல இருந்து அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த பேர் யாழ்ப்பாணக்காரர்கள் வைக்கின்ற பேர் கிடையாது. ஆனா வாழுகின்ற ஊர்ல நம்மள வேற யாரோன்னு வித்தியாசமா பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பேரை வச்சிருக்காங்க. ஆபிரகாம செல்லமா ஆபி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த அம்மாக்கு அவ்வப்போது தூக்கத்தின் போது கனவுல அந்த யாழ்ப்பாணத்துல இருக்கிற மாதிரி குளிர் நாட்டுல இருந்தா கூட ஒரு வெம்மை அவங்கள சுத்தி ஒரு வெம்மை அந்த வீட்டுக்கு யாழ்ப்பாணத்துல அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வாழை மரம், செம்பருத்தி செடி, பலாப்பழ மரம், அந்த பலாப்பழத்தை வெட்டி அதுல இருக்கிற சுளையை எடுத்து மகளுக்கு ஊட்டி விட்ட நினைவுகள் அவ்வப்போது அவங்களுக்கு கனவுகளாக வந்துட்டே இருக்கும். என்ன இது வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்பதான் ஒரு நாள் அவங்களுடைய அறை கதவு தட்டப்பட்டது. அந்த அம்மாக்கு ஒரே ஆச்சரியம். ரெகுலரா வரக்கூடிய மெய்டு அந்த டாக்டர் எல்லாருமே ஒரு கார்டை வச்சு ஸ்வைப் பண்ணி கதவை திறந்துட்டு வந்துருவாங்க. அப்போ இது யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தட்டப்படுகின்ற அந்த கதவை நடுங்குகின்ற கைகளால திறக்கிறாங்க. ஒரு 17, 18 வயசுள்ள இளைஞன் அங்க நின்னுட்டு இருக்கிறான். வந்திருக்கிறது தன்னோட பேரன் ஆபி தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, நீயா என்ன பார்க்க வந்த, நம்பவே முடியலப்பா அப்படின்னு சிவபாக்கியம் அம்மா குமுறி குமுறி அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க. கிராண்ட்மா, நான் தான் வந்திருக்கேன் உங்களை பார்க்க, அழாதீங்க,
இன்னைக்கு ஃபுல் டே முழுக்க நான் வந்து உங்களோட தான் இருக்க போறேன் அப்படின்னு தன்னோட பாட்டிய வந்து உட்கார வச்சுட்டு தான் தரையில உட்காந்து பாட்டியோட கைய புடிச்சிட்டு அவங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அந்த பாட்டி அடைஞ்ச சந்தோஷத்தை கேட்கவா வேணும். இந்த சிவபாக்கியம் அம்மா ரொம்ப நாளா யாழ்ப்பாணத்துல இருந்தாங்க. அவங்க மக நல்லா படிக்கக்கூடிய ஒரு பெண். அவங்களுக்கு வேலை கிடைச்ச உடனே அமெரிக்கால படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்குது. முதல்ல அவங்க மட்டும் வராங்க. அடுத்தது அந்த அமெரிக்கால அவங்க வேலை செஞ்ச கம்பெனியோட பாஸையே அவங்க விரும்பி கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவரு வந்து ஒரு யூத சமூகத்தை சேர்ந்தவரு. கல்யாணத்துக்கு பிறகுதான் இந்த அம்மா வந்து தன்னோட வீட்டுக்கு அம்மாவ கூட்டிட்டு வராங்க. அது கூட அந்த கணவர் வற்புறுத்தி தான். அவங்கள தனியா விட்டுட்டு வந்தா ஏதாவது ஒண்ணுன்னா நம்மளால உடனே வந்து பார்க்க முடியாது. ஏன் அவங்க ஊர்ல வந்து நம்ம கூடயே இருக்கட்டுமே அப்படின்னு அந்த கணவரோட வற்புறுத்தல்ல அரைகுறை மனதோடு தான் இந்த பொண்ணு வந்து தன்னோட அம்மாவ தன்னோட வீட்டுல கூட்டு வந்து வச்சிருக்காங்க. அப்போ அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து அந்த அம்மாவ பார்க்கும் போதெல்லாம் இறந்த கால நினைவு வந்து மனத ரொம்ப பாதிக்குதாம். அப்ப அவங்க அப்பாவும் சின்ன வயசுலயே இறந்து போனதுனால, அந்த அம்மா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல தரைய துடைக்கக்கூடிய பணிய செஞ்சுட்டு, இந்த பொண்ண நல்லா படிக்க வச்சாங்க. ஆனா அந்த மகளுக்கு அம்மாவ பார்க்கும் போதெல்லாம், அவங்க துணியால அந்த தரைய துடைச்சது ஞாபகத்துக்கு வந்து, தன்னோட வாழ்க்கையும் இப்படி ஆகிருமோ அப்படின்ற பயமோ என்னவோ, அந்த பொண்ணு அம்மாவ ஏத்துக்கவே இல்ல. மாடியில ஒரு ரூம் இருக்கு. நீங்க வந்து அந்த ரூம்லயே இருங்க. கீழ இறங்கி வர வேண்டாம். சாப்பாடு எல்லாம் அங்கேயே வந்துரும். ஒரு பெல் அங்க இருக்கும். அ உங்களுக்கு அந்த பெல் அடிச்சா மட்டும் தான் நீங்க கீழ இறங்கி வரணும்னு அந்த பொண்ணு வந்து அம்மாவ தள்ளியே வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களால தள்ளி வைக்க முடியாத ஒண்ணு இருந்தது அந்த வீட்ல. அது என்னன்னு பார்த்தா, அந்த பாட்டிக்கும் பேரனுக்குமான ஒரு பாசம். அதை மட்டும் அந்த மகளால பிரிக்கவே முடியல. அந்த ஆபிரகாம் வந்து சின்ன குழந்தையா இருந்தப்போ, பாட்டி தான் எல்லா நேரமும் ஊட்டி விடணும்னு அடம் பிடிப்பான். அந்த பாட்டிக்கு செய்ய தெரிஞ்சதெல்லாம் இடியாப்பமும், சொதியும் தான். மகள் வந்து ஆபீஸ்க்கு போன பிறகு மெதுவா கீழ இறங்கி வந்து அவசர அவசரமா அந்த சொதியையும் இடியாப்பத்தையும் செஞ்சு பேரனுக்கு தன் கையால ஊட்டி விடுவாங்க. அதுல அவ்ளோ சுகம் அவங்களுக்கு இருக்கும். தான் செஞ்ச அரவமே தெரியாம எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி மீதி இருக்கிறதெல்லாம் டஸ்ட்பின்ல போட்டு அந்த இடியாப்பமும் சொதியும் செஞ்சது அந்த கிச்சன்ல தெரியாத அளவுக்கு சுத்தப்படுத்தி வச்சுருவாங்க. பல நாள் கள்ளன் ஒரு நாள் அகப்படுவான்ங்கிற மாதிரி ஒரு நாள் அலுவலக நேரத்துல எதிர்பாராத விதமா மகா வந்து இந்த காட்சிய பார்த்துடுறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. நாங்கெல்லாம் இப்போ இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடுறதே இல்ல. யூதர்களா மாறிட்டோம். நீங்க அதுவும் இல்லாம ஸ்பூன் இல்லாம கையால எடுத்து வேற குழந்தைக்கு குடுக்குறீங்க. என் கணவர் இத பார்த்தா என்னையே விலக்கி வச்சுருவாரு. அப்புறம் நானும் உங்கள மாதிரி திரும்பி தரைய மெழுக வேண்டியதான் அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை பேசி ரொம்ப கோபப்பட்டுட்டாங்க. இன்னொரு சம்பவமும் அந்த வீட்ல கொஞ்ச நாளா நடக்குது. அதாவது அவங்களோட அந்த யூதர்களோட ஒரு பண்டிகை வருது. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வீட்ல ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. இந்த மாதிரியான பார்ட்டிகளின் போது அந்த மகள் வந்து அம்மாவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருவாங்க. எந்த காரணத்த கொண்டும் நீங்க கீழ இறங்கி வரக்கூடாது. ரூம்க்குள்ள தான் இருக்கணும். பார்ட்டி முடியிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டுருவாங்க. அப்ப பாட்டியும் அந்த ரூம்க்குள்ளேயே தான் இருப்பாங்க. பார்ட்டி முடியிற வரைக்கும். அன்னைக்கு திடீர்னு பார்த்தா ஒரு கண்ணாடி உடையிற சத்தமும், ஆபிரகாம் அழுற சத்தமும், தன்னோட பேரன் அழுகுற சத்தமும் அவங்களுக்கு கேக்குது. உடனே பேரனுக்கு தான் ஏதோ ஆச்சுன்னு அவங்க வந்து தன்னை அறியாம படபடன்னு கீழ இறங்கி வந்துடுறாங்க. மகளுக்கு மீண்டும் சரியான கோபம் வந்துருது. அந்த அம்மாவ கடுமையா பேசி, அதன் பிறகு தன்னோட கணவர்கிட்ட சொல்லி, "நம்ம கிட்ட தான் இப்ப நெறைய பணம் இருக்கே. வசதியான ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் அம்மாவ சேர்த்துரலாம்." அப்படின்னு கொண்டு போய் தான் இந்த முதியோர் இல்லத்துல அந்த அம்மா இருந்துட்டு இருக்காங்க. தனக்கு எதிர்காலமே கிடையாதுன்னு நினைச்ச அந்த அம்மாவுக்கு, இன்னைக்கு பேரன் வந்து அதோட முழு நாளும் உங்களோட இருக்க போறேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. வேலையா பாட்டி என்ன செய்றாங்க, அந்த பேரன கூட்டிட்டு கீழ இருக்கிற மாலுக்கு போய் நெறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து அந்த இடியாப்பத்தையும், சொதியையும் செஞ்சு தன்னோட கையால அந்த பேரனுக்கு ஊட்டி விடுறாங்க. அப்போ ஊட்டிட்டே அவங்க கேட்கறாங்க, "அப்பா, அம்மாலாம் எப்படி இருக்காங்கப்பா?" அப்படின்னு கேட்கறாங்க. அவங்களுக்கு என்ன ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, "நீ எப்படி இங்க வந்த? உங்க அம்மா கிட்ட என்ன பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வந்தியா? எப்படி வந்த?" அப்படின்னு ஆ ரொம்ப ஆர்வமா தான் பேரன்கிட்ட கேட்கறாங்க. "பாட்டி, அம்மாகிட்ட சொல்லிட்டு வர முடியுமா? இன்னைக்கு அவங்க 2 பேரும் முக்கியமா ஒரு விஷயமா கோவிலுக்கு போயிருக்காங்க.
இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பண்டிகை இருக்கு அப்படின்னு உடனே அவங்களுக்கு பண்டிகையா, டேய் உனக்கும் தானே பண்டிகை அப்படின்னு சொல்றாங்க பாட்டி சிரிச்சுட்டு. உடனே அவன் சொல்றான், அந்த பண்டிகையை கொண்டாடத்தான் பாட்டி நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அது என்ன பண்டிகை அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. அதாவது யூதர்கள் வந்து வருஷத்துல ஒரு நாள் அது வரைக்கும் வாழ்க்கையில செய்த எல்லா பாவங்களும் இன்றோடு தொலைந்து போய் விட வேண்டும்னு கடவுளை போய் வேண்டிக்கிட்டு நாம செய்த பாவங்கள் மட்டுமல்லாம நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் போய்விடும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் பாட்டி இந்த பண்டிகை. அதை கொண்டாடுறதுக்காக தான் அப்பாவும் அம்மாவும் அங்க கோவிலுக்கு போயிருக்காங்க. நானும் வந்து படிக்கணும் நான் வரலன்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது சரி, நீ அந்த பண்டிகையை கொண்டாடதான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ற, அதை எப்படி கொண்டாடுறதுலாம் எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் யாழ்ப்பாணத்துல நாங்க கொண்டாடுற அந்த தமிழ் புத்தாண்டு, பொங்கல் விடுவோம், கார்த்திகை தீபம் ஏற்றுவோம், திருவாதிரை கொண்டாடுவோம், இத பத்தி தான்ப்பா தெரியும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. உடனே அந்த 17 வயது குழந்தை வந்து பாட்டியோட கைய பிடிச்சிட்டு சொல்றான், நானும் இன்னைக்கு அந்த பண்டிகையை கொண்டாடதான் இங்க வந்திருக்கிறேன் பாட்டி. இந்த ஒரு நாள் வந்து பாவங்களுக்கு பிராயச்சித்தமான நாள். நம்ம செஞ்ச பாவம் மாத்திரமல்ல, நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச பாவத்தையும் கழுவுகிற நாள். அதை கழுவுறதுக்காக தான் இந்த முழு நாளும் நான் உங்களோட இருக்க போறேன் பாட்டி. எங்க கடவுள் வந்து எங்க அப்பா அம்மா செஞ்ச பாவத்தை இன்னையோட கழுவி விடுவாங்கன்ற நம்பிக்கையில தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் கிராண்ட்மா அப்படின்னு அந்த ஆபி சொல்றதை கேட்டு சிவபாக்கியம் அம்மா கண்கள்ல இருந்து தாரை தாரையா கண்ணீர் வர ஆரம்பிச்சது. உடனே அந்த பாட்டி கண்ணீரை தொடச்சிட்டு சொல்றாங்க, இந்த ஒரு நாள் முடிஞ்சு போயிட்டா நான் என்னடா செய்வேன்? நீ வராம இருந்திருந்தா கூட ஒரு நாள் வருவ அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் என்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பேன். அது கூட பரவாயில்ல. ஆனா வந்துட்டு போன பிறகு 2வது முறை நீ எப்படி வருவ அப்படின்ற ஏக்கத்திலேயே நான் எப்படி இருப்பேன்? நீ என்னை எப்பவாவது நினைப்பையா அப்படின்னு பாட்டி ரொம்ப ஆதங்கமா கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஆபி பதில் சொல்றான், பாட்டி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னால உங்களை மறக்கவே முடியாது பாட்டி. அது எப்படி அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. நீ பிஸியா ஆகிட்டே வந்துருவ. அடுத்து உனக்கு பரீட்சை வரும், வேலை கிடைக்கும், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வருவாங்க, அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்குவ. என்ன எப்படிடா நீ நினைப்ப அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த பேரன் சொல்றான், உன்னை மட்டும் பாட்டி மறக்கவே முடியாது. எங்க அப்பா அம்மாவை கூட நான் மறந்துருவேன் அப்படின்னு சொல்றான். அது எப்படிடா அப்படின்னு கேக்குறாங்க ஆச்சரியத்தோட. அப்போ பேரன் சொல்றான், பாட்டி எங்களோட உலகத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. நாங்க யூஸ் பண்ற போனு, அதுல இருக்கிற ஆப்பு, லேப்டாப்பு எல்லாத்துக்கும் ஒரு கடவுச்சொல், ஒரு பாஸ்வேர்டு இருக்கு பாட்டி. அது இருந்தாதான் நாங்க உள்ளேயே போக முடியும். நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு இருக்கு பாட்டி. நான் என்ன பாஸ்வேர்டு வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட சொல்றான். சிவபாக்கியம் அப்படின்னு தான் உங்க பேரை தான் பாட்டி நான் கடவுச்சொல்லா வச்சிருக்கிறேன். வேணா கடைசியில இருக்கிற நம்பர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். சிவபாக்கியம் 1 2, சிவபாக்கியம் 2 3, சிவபாக்கியம் 3 4ன்னு நான் உங்க பேரை மாத்தவே மாட்டேன் பாட்டி. நம்பரை மட்டும்தான் மாத்திட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை நான் உங்க பேரை டைப் பண்ணுவேன் தெரியுமா? குறைஞ்சது பார்த்தா 10 15 தடவை இந்த கடவுச்சொல்ல நான் பயன்படுத்துவேன். அதுல அந்த உங்க பேரை டைப் பண்ணும் போதெல்லாம் எனக்கு வந்து பாட்டி அன்பா கொடுத்த அந்த இடியாப்பத்தையும், உங்களோட அந்த கண்ணையும், நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பையும் நினைச்சுக்கிட்டு நான் அந்த பாஸ்வேர்டை ரொம்ப சந்தோஷமா டைப் பண்ணுவேன் பாட்டி. அதனால என்னால உங்களை மறக்கவே முடியாது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆபி வந்து பிரிய முடியாம பாட்டிய விட்டு பிரிந்து போறான். சிவபாக்கியம் அம்மா கதவை சாத்தும் போது நினைச்சிட்டாங்க, இனி இந்த கதவு தட்டப்படுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அவன் வரானோ வரலையான்றதும் தெரியாது. ஆனா அவன் ஒவ்வொரு நாளும் என்ன நினைச்சிட்டு இருப்பதால எனக்கு என்ன எவ்வளவு சந்தோஷம், இதை விட எனக்கு என்ன சந்தோஷம் இருக்க முடியும் அப்படின்னு அவன் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போன தட்டை பாக்குறாங்க. இவ்வளோ நாளும் எல்லா அம்மாக்களும் தன்னோட மகளுக்கோ தன்னோட குழந்தைகளுக்கோ பேரம் பேத்திக்கோ ஊட்டி விடுறதுதான் அளவில்லாத மகிழ்ச்சின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்குதான் நான் உணர்ந்தேன், பேரன் கையால ஒரு வாய் சாப்பாட இன்னைக்கு அவன் எனக்கு ஊட்டி விட்டான். இதை விட சந்தோஷம் என் வாழ்க்கையில என்ன இருக்க முடியும் அப்படின்னு அந்த நெகிழ்ச்சியோட இனி இந்த கதவு தட்டப்படலைன்னாலும் பரவாயில்ல. ஆனா இந்த சந்தோஷத்தை நான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டேன். ஏதோ ஒரு ஆப்ல உள்ள நுழையறதுக்கு முன்னாடி என்னோட பேரைத்தான் என் பேரன் சொல்லி உள்ள நுழைய முடியும்.
கடவுச்சொல்லாகவாது, அதாவது பாஸ்வேர்டாகவாது இந்த உலகத்துல நான் எஞ்சி இருப்பேன் அப்படின்னு அந்த ஒரு நினைவோட கதவை சாத்துறாங்க சிவபாக்கியம் அம்மா அப்படின்னு இந்த கதை முடியுது. ஒரு நெகிழ்ச்சியான கதை தான் இது. அதாவது இதே போலத்தான் நம்முடைய குருபிரான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களும் நமக்கு வேதாத்திரியம் அப்படிங்கிற ஒரு கடவுச்சொல்ல கொடுத்திருக்கிறாங்க. எப்படி அற்புதமா 14 திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. நாம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் இந்த கடவுச்சொல்ல பயன்படுத்தினா நாம விரும்பிய வாழ்க்கையை எளிதில் அடையலாம். உடல் நலமாக இருக்கணுமா, உடற்பயிற்சி செய்யணும். உயிரை வளமா வச்சுக்கணுமா, அதுக்கு காயகல்ப பயிற்சி. மனசுல பிரச்சனை இருக்கா, அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சின்னு எளிமையா படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி மகரிஷி நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நாம இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும் போது அந்த பாட்டி அந்த ஒரு நாள்ல எந்த அளவு மகிழ்ச்சியோட இருந்தாங்களோ அதே போல நாமும் வாழ்நாள் முழுவதும் பேரின்ப நிலையை எய்த முடியும். 14வது திட்டமான இந்த பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல். இதோட சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம். இறைநிலையே நமக்குள்ளாக அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ அதனால நமக்கு அன்பும் கருணையும் மேலோங்குகிறது. எதை பார்த்தாலும் அதுல இறைநிலையோட தன்மை இருக்கிறத நாம உணர முடியுது. அதனால எந்த பொருளுக்கும் இரண்டொழுக்க பண்பாட்டுல சொன்ன மாதிரி யாருக்கும் துன்பம் கொடுக்காமலும் துன்பப்படுற உயிர்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை செய்வதும் தான் நம்மளோட வாழ்வின் நோக்கமாக இருக்கும். அப்போ இந்த 14 திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு தினந்தோறும் நாம தொடர்ந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டே இருப்போம். நம்முடைய காலத்துல இல்லாட்டாலும் நம்முடைய சந்ததிகள் அந்த பலனை நிச்சயமாக அடைவார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. எனவே நாம இந்த பாட்டி எப்படி அந்த பேரன் ஒரு நாள் வந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சாங்களோ அதே மாதிரி நமக்கு கிடைத்த அந்த கடவுச்சொல், அந்த பாஸ்வேர்டு, வேதாத்திரியங்கிற பாஸ்வேர்டு, அந்த பொக்கிஷத்தை நம்மோட வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நாம பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில நாம எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற்று இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர்வு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் துற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளி விளக்காய் வளம் ஓங்கி வாழ்வோம் என்று கூறி எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இதுகாரும் செவிமடுத்த வேதாத்ரி அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி மாமா.